plus 1ஓட கான்செப்ட் வச்சுட்டு ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் கான்செப்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா. சால்வ் கொடுத்த கொஸ்டின் என்னன்னா, மேபி இந்த மாதிரி கேட்பாங்க. எஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன் மைனஸ் டூ எஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு 4/n கமா n இஸ் கிரேட்டர் than or equal to 0 அண்ட் எஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி கேட்பாங்க. எப்படி வேணால் கேட்பாங்க. இங்கே எஸ் ஏஎன் எது மாதிரி வேணால் கேட்பாங்க. நம்ம மாற்றி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நம்ம கன்வெர்ட் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்மளோட கன்வெர்ட் பார்ட் என்ன? ஏஎன் பிளஸ் ஒன் மைனஸ் டூ இன்ட்டு ஏஎன் ஈக்குவல் டு 4/n. இதுதான் நம்மளுடைய பார்ட். அப்போ இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுங்க. இது யூசிங் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் கான்செப்ட். நீங்கள் இப்போ நார்மலாகவும் போடலாம், இல்லை ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போடலாம். யூசிங் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் கான்செப்ட். இப்போ எடுக்க நம்ம என்ன பண்ண போறோம்? ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் கான்செப்ட்னாவே என்ன சொல்லினா, இங்க n கொடுக்குறானா பாருங்க, கொடுக்கலைன்னா இங்க பாருங்க. n பிளஸ் 1 விட்டாவே n ஈக்குவல் டு 0 வந்து எடுத்துக்கலாம். n மைனஸ் 1 n மைனஸ் 2 இருந்தாதான் பிரச்சனை. n வந்து 1 இல்லைன்னா 2 எடுக்கணும். இங்க n பிளஸ் 1 n பிளஸ் 2 அப்படின்னு வந்துட்டாலும் நம்மகிட்ட இந்த கண்டிஷன் கொடுக்கலினாலும் கொடுத்தாலும் n ஈக்குவல் டு 0 வந்து எடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். கொடுக்குறான் கொடுக்கல அது பிரச்சனை கிடையாது. நம்ம இதை செக் பண்றோம். பிளஸ் 1 பிளஸ் 2 வந்தால் n வந்து 0 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் 1 மைனஸ் 2 போச்சுன்னா n வந்து 1 அண்ட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இது சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, கொடுக்காட்டி போவாங்க. நம்ம தான் யோசிச்சு பண்ண வேணும். கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? டேக்கிங் அந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். என்னது? சம்மேஷன். இங்கே n வந்து 0 வந்து கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா நம்ம அதான் எடுக்க போகிறோம். 0 to infinity x power n on both side in equation 1. On both side in equation 1. in equation 1. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா பார்த்துங்க, பொறுமையாக போடுறேன். சம்மேஷன் n varies from 0 to infinity a n plus 1 x power n minus 2 times of டேரெக்டாக உள்ள மல்டிபிலிட்டி ஆல்ரெடி போட்டனால 0 to infinity a n that is equal to summation n varies from 0 to infinity 4n x power n. n equal to 0 to infinity 4n x power n. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? பொறுமையாக பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்ட கான்செப்ட் எல்லாம் n வந்து 0 போடுங்க. ஏன்னா g of x தெரியும். அது g of நம்ம என்ன பண்ண போகிறோம்? கன்வெர்ட் டு g of x ஃபார்மேட் பார்க்கணும். கன்வெர்ட் டு g of x. அப்போ g of x போட ஃபார்மேட் என்ன? எய்தர் சம்மேஷன் n varies from 0 to infinity an x power n இருக்கணும். ஆர் இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a0 plus a1x plus a2x squared plus டாட் டாட் ஃபார்மேட் இருக்கும். சரி, அதனால என்ன பண்ண போறேன்? n வந்து 0 அப்ளை பண்றேன். 0 அப்ளை பண்ணா என்ன நடக்கும்? an plus 1 1 x வந்து 0 ஆயிடும், 1 ஆயிடும். அப்ப a2x plus a3x square. இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்மோடது. இது யாரோடது? ஃபர்ஸ்ட் டேர்மோடது போட்டுட்டேன். அடுத்து செகண்ட் டேர்மோடது வேணும். -2 இன்ட்டு x பவர் n விட்டுட்டேன், x பவர் n எழுதிக்கிறேன். -2 இன்ட்டு இது டைரக்டா பாருங்க, g of x ஃபார்மேட் இருக்குது. Summation n varies from 0 to infinity an x power n. இது என்ன? g of x. அங்க பாருங்க, g of x ஃபார்மேட் டைரக்டாவே இருக்குது. அதனால நான் என்ன பண்ண போறேன்? இது டைரக்டாவே நான் g of x எழுதிட்டேன். டைரக்டாவே எழுதிக்கலாம். ஏன்னா g of x ஃபார்மேட் டைரக்டா கொண்டு நம்ம ஏன் அப்ளை பண்ணணும்? டைரக்டாவே எழுதிருங்க. இது என்ன நடக்குது அப்படின்னா, summation n varies from 0 to infinity இது 4x whole power n ஃபார்மேட் இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்? 0 போடுங்க 0. whole power 0 வந்து 1 ஆயிடும். பிளஸ் 4x whole power 1 plus 4x whole power 2 plus dot 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 போயிட்டு இருக்கு. சரி, இப்போ என்ன ஒர்க் இங்கே பண்ண வேணும்? ஆல்ரெடி பண்ணி காட்டிட்டேன். இப்போ இன்னொரு பண்ணணும். நம்ம a1 இருக்கிறதுல என்னதான் இருக்கணும்? x தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ண போறேன்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை x. இந்த டேர்முக்கு மட்டும். அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை x. அப்போ என்ன ஆகும்? 1/x வெளியே வச்சுக்கணும். அந்த x மல்டிப்ளை பண்ற x உள்ள கொண்டு வரணும். a1x plus a2x square plus a3x cube plus dot dot dot. இங்க என்ன நடக்கும்? -2 into g of x equal to இது என்ன ஃபார்முலா? 1 plus x plus x squared plus x cube dot dot போடணும். அது எப்படி எழுதலாம்? 1 minus x whole power minus 1 எழுதலாம். அதனோட ஃபார்முலா தான் இது. அதை இங்க கொடுத்துக்கிறாங்க. சரி டக்கனு, இப்போ g of x ஃபார்மேட் வேணும்னா நம்மளுக்கு என்ன மிஸ் ஆகுது? a0ங்கிற டேர்ம் மிஸ் ஆகுது. அதனால என்ன பண்ண போறேன்? add and subtract for a0. அப்ப என்னாச்சு? 1/x into a0 plus a1x plus a2x squared
plus dot 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 minus a naught minus 2 into g of x equal to 1 divided by 1 minus 4x. 1 minus 4x. அப்போ இது again simplify பண்ணுங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு இங்கிருந்து இது வரைக்கும்ங்கிற நம்மளுக்கு என்னது g of x a நாட் a நாட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுத்துருப்போம் பாருங்க. a நாட்டோட வேல்யூ given the ப்ராப்ளத்தில் வந்து a நாட்னாலும் s நாட்னாலும் ஒன்று தான். a நாட்னாலும் s நாட்னாலும் ஒன்று தான். a நாட்டோட வேல்யூ என்னது 1 கொடுத்துக்கிறாங்க. சரி, அப்போ அந்த 1 தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து g of x ஆகிடும். அப்போ என்னாச்சு 1 by x இன்ட்டு g of x a நாட்டோட வேல்யூ என்ன சொன்னேன் s of நாட்டோட வேல்யூ, அப்போ அது 1 ஆகிடும். minus 2 into g of x equal to 1 by 1 minus 4x. Again simplify பண்றேன். g of x minus 1 divided by x minus 2 into g of x equal to 1 by 1 minus 4x. இப்போ என்னது 1 by xங்கிறது xங்கிறது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன், அதனால் எல்சிஎம் ஒரு இருக்கு. அப்போ என்னாச்சு g of x minus 1 minus 2x into g of x எல்சிஎம் எடுத்துட்டேன். இந்த xங்கிறது கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்போ என்னாச்சு x divided by 1 minus 4x. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். என்ன சொல்லிக்கிறேன் g of xங்கிற டேம் மட்டும் இங்கே வச்சுட்டு அந்த ரிமைனிங் டேம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிக்கணும். அப்போ என்னாச்சு g of x வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன நடக்கும், இங்கே 1 கிடைக்கும், இங்கே 2x கிடைக்கும். அப்போ 1 minus 2x ஈக்குவல் என்ன ஆகுது x divided by 1 minus 4x minus 1 இங்கே வந்தால் ப்ளஸ் 1 minus 1 இங்கே வந்தால் ப்ளஸ் 1 இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் x plus 1 minus 4x divided by 1 minus 4x. அப்போ எகைன் என்ன கிடைக்குது x plus பண்ணா 1 minus 3x divided by 1 minus 4x கிடைக்குது ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி என்ன இருக்குது g of x into 1 minus 2x. அப்போ எகைன் என்ன ஆகுது g of x equal to இந்த 1 by 2x வந்து கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ என்னாச்சு 1 minus 3x divided by 1 minus 2x into 1 minus 4x. ஓகே, ஒரு வழியாக g of x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஐடியா தான் வரும், g of x கண்டுபிடிக்கிற வரைக்கும். இதுக்கப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். டைப் என்ன டைப்பு ஃபர்ஸ்ட் டைப்பில் தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் டைப்பை போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒர்க் முடிஞ்சுது. அப்போ என்னாச்சு அப்புறம் இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். அப்போ என்னாச்சு 1 minus 3x divided by 1 minus 2x into 1 minus 4x equal to a divided by 1 minus 2x plus b divided by 1 minus 4x. அப்போ எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும் 1 minus 3x equal to a into 1 minus 4x plus b into 1 minus 2x. இப்போ நம்மளோட ஏம் என்ன ஏயும் பியும் கண்டுபிடிக்கணும். ஏ பியும் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல 1 வருதா, அப்போ 1 வந்தால் இங்கே வந்து 1/4 வரும், இங்கே 1 வருதா, இங்கே வந்து 1/2 போடணும். அப்போ என்னாச்சு ஃபர்ஸ்ட் தெரியும் x வந்து 1/4 போடுங்க. அப்போ என்னாச்சு 1 minus 3/4 equal to a into 1 minus 3/4 இது என்ன ஆகும் 1 ஆகும் plus b into 1 minus 1/4 1/4 1/2 ஆகும். சரிங்களா, அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடுச்சு. இங்கே 4 எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும் 4 minus 3 வந்து 1. அப்போ 1/4 லெஃப்ட் சைடு. ரைட் சைடு என்னாச்சு 1/2 minus 1னா 1/2 வரும். அப்போ b/2. அப்போ என்னாச்சு இதுவும் கட் ஆச்சுன்னா 2 வரும். அப்போ பியோட வேல்யூ என்ன கிடைக்குது 1/2 வரும். பியோட வேல்யூ 1/2 வரும். ஸோ அதே ஐடியா தான் ஏக்கு எப்படி பண்ணுவீங்க, எக்ஸோட வேல்யூ என்ன போடணும் பியோட கோஎஃபிஷியன்ட் 1/2 போடணும். அப்போ 1/2 போட என்ன கிடைக்கும் 1 minus 3/2 equal to இங்கே என்ன கிடைக்கும் 1/2 போடுவீங்களா. அப்போ a இன்ட்டு 1 minus 1/2 போட என்ன கிடைக்கும் 2 கட் ஆயிரும், 4 வந்து கட் ஆயிரும், 2 வரும், அது 0 ஆயிரும். அப்போ இது எல்சிஎம் எடுத்து எனக்கு கிடைக்குது -1/2 கிடைக்குது, இங்கே -a கிடைக்குது. அப்போ ஏவோட வேல்யூ எகைன் என்ன கிடைக்குது 1/2 தான் கிடைக்குது. ஏவோட வேல்யூ எகைன் 1/2 கிடைக்குது. இந்த ரெண்டு வேல்யூ எங்கே அப்ளை பண்ணுவீங்க, இதுதான் g of x. அப்போ இந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ 1/2. அப்போ எகைன் எங்கே அப்ளை பண்ண போகிறோம், இதில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ மெயின் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. என்னாச்சு g of x ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூ நம்ம எழுதிக்கிறோம். அப்போ என்னாச்சு g of x equal to 1/2 constant term divided by 1 minus 2x plus b of value 1/2 divided by 1 minus 4x. அப்போ என்னாச்சு ரெண்டுக்குமே 1/2 காமன் வெளியே எடுத்துக்கோங்க.
இப்போ என்ன வேணும்? பைனமியல் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். பைனமியல் ஃபார்முலா சீரிஸோட ஃபார்முலா 1 minus 4x whole power minus 1. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இது சம்மேஷன் எழுதலாம்னு ஆல்ரெடி நம்ம லாரன்ஸ் சீரிஸ்லேயே நிறைய ப்ராப்ளம் போட்டு பார்த்துட்டோம். அப்போ என்னாச்சு g of x equal to 1 by 2 into இது என்ன எழுதலாம் சம்மேஷன் n ways from 0 to infinity இது என்னன்னா 2x whole power n plus summation n ways from 0 to infinity இது எப்படி எழுதலாம் 4x whole power n எழுதலாம் 4x whole power n எழுதலாம். இப்போ g of x ஓட வேல்யூ சம்மேஷன் எழுத முடியும் சம்மேஷன் இது எப்படி எழுதலாம் an x power n எழுதலாம். இங்க என்ன கிடைக்கும் n ways from 0 to infinity கிடைக்கும் ஈக்குவல் என்ன கிடைக்கும் 1 by 2 இங்க என்ன நடக்கும் summation n ways from 0 to infinity ரெண்டுக்கு x power n காமன் இங்க என்ன எழுதலாம் இது 2 power n plus 4 power n எழுதலாம் 2 power n plus 4 power n எழுதலாம். சரிங்களா? இப்போ என்ன an கண்டுபிடிக்கணும் இந்த 1 by 2 உள்ள கொண்டு போயிருங்க உள்ள கொண்டு போயிட்டு என்ன கிடைக்கும் n equal to 0 to infinity 2 power n minus 1 இது 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதலாம் அப்போ 2 power n minus 1 இந்த மாதிரி ஃபார்மேட் எழுதலாம் 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதும்போது இந்த ஃபார்மேட் கிடைக்கும் இது வந்து x power n எப்படி மைனஸ் 1 வருது இந்த 1 by 2 இருக்குதா இந்த 1 by 2 வந்து உள்ள கொண்டு போகணும் அப்போ உள்ள கொண்டு போனால் இது 1 2 power 1 அப்போ அது வந்தனால இந்த இடத்துல மைனஸ் 1 வந்துச்சு இந்த 4 என்ன பண்ணேன் 4 வந்து 2 ஸ்கொயர் பண்ணேன் அப்போ 2 ஸ்கொயர் 1 பவர் என்ன 2 பவர் 2n ஆகும் அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 1 by 2 இருக்கிறனால இது வந்து 2 பவர் 2n மைனஸ் 1 இதுதான் ரீசன். சரிங்களா? அப்போ ஓகே இப்போ நம்மளுக்கு an தான் வேணும் அப்போ an அதாவது கோஎஃபிஷியன்ட் xn கட் ஆயிடுச்சு வெறும் anங்கிற டைம் மட்டும் இருக்கும் சம்மேஷன் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு an ஓட டைம் தான் வேணும். அப்போ an ஈக்குவல் என்ன கிடைக்குது ரெண்டுலேருந்து அப்போ an ஈக்குவல் டு 2 into n minus 1 plus 2 power 2n minus 1 இதுதான் கட்டி an ஓட வேல்யூ. ஸோ அவ்வளோதான் இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலும் சரி இது n plus 1 போட்டுட்டேன் n minus 1 போட்டுட்டேன் இது மாதிரி எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்துட்டாலும் நம்ம இதே ஐடியாவில் வச்சுட்டு போகிறோம்